ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். ஆர்கனைசேஷன் நேம் டிஎன் ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட். இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கீழே வருது. இதில் ரிலீஸ் ஆயிருக்க 24 ரெகுலர் பேசிஸ் ஜாப்ஸுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். போஸ்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூனியர் மெக்கானிக், ஜூனியர் எலக்ட்ரீஷியன், அசிஸ்டன்ட் ஆஃப்செட் மிஷின் டெக்னீஷியன், ஸ்பெஷல் லாங்குவேஜ் டிடிபி ஆப்ரேட்டர், டைம் கீப்பர். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் வேகன்சிஸ் இருக்குது. சேலரி ருபீஸ் 18,000 to 1,30,820. அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜனவரி 10 இருந்து லாஸ்ட் டேட் 31st January 2024 ஈவினிங் 5:30 நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். இது வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது, ஆஃப்லைனில் நீங்கள் போஸ்ட் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க வேரியஸ் ப்ரெஸஸ், அதுபோக அந்த கம்பெனியோட பிரான்ச் ப்ரெஸஸ்லாம் வந்து மதுரை, திருச்சி, புதுக்கோட்டை, சேலம், விருத்தாச்சலம் இந்த மாதிரி சிட்டிஸில் இருக்குது. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் சென்னை தவிர மீதி இருக்க சிட்டிஸ்லையும் ஜாப் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஜாப் பார்த்துட்டு இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். உங்களோட எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிக்கோங்க. அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா stationaryprinting.tn.gov.in. ஸோ அந்த டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 24 இருக்குது. அந்த 24 வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியான ஸ்பிட்டப் இங்கே இருக்குது. ஜூனியர் மெக்கானிக்கில் ஒரு போஸ்ட் இருக்குது, ஜூனியர் எலக்ட்ரிஷியனில் ஒரு போஸ்ட், அசிஸ்டன்ட் ஆஃப்செட் மிஷின் டெக்னீஷியன் இதில் தான் வந்து நிறையா போஸ்ட் இருக்குது, 19 இருக்குது. ஸ்பெஷல் லாங்குவேஜ் டிடிபி ஆப்ரேட்டரில் ஒரு போஸ்ட்டும், டைம் கீப்பரில் 2 போஸ்ட்டும் இருக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் தனித்தனியான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இது எல்லாமே வந்து ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான ஜாப் மாதிரி தெரியுது. சில இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒரு சிலருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. ஸோ இந்த டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் சேலரி டீட்டெயில்ஸ், எப்படி அப்ளை பண்ணுறது, இது எல்லாமே வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பேஜ் பாட்டமில் இருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, கமிஷனரேட் ஆஃப் ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங், 110 அண்ணா சாலை, சென்னை. இதான் அந்த ஹெட் ஆஃபீஸ். டேட் வந்து 8th January 2024 ரிலீஸ் ஆயிருக்கு இந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே இருக்குது. நேம் ஆஃப் த வேகன்சி, அப்புறம் ஒவ்வொரு வேகன்சிக்கும் என்ன பே லெவல். இப்போ ஜூனியர் மெக்கானிக்கு பார்த்தீங்கன்னா பே லெவல் 8, சேலரி வந்து 19,500 to 71,900 தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பே ஸ்கேல் படி. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்துங்க, எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ட்ரேட் சர்டிஃபிகேட், அதாவது ஐடிஐயில் மெக்கானிக் அந்த ட்ரேட் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ இதில் மெக்கானிக்கில் பார்த்தீங்கன்னா மெக்கட்ரானிக்ஸ் ஆர் எலக்ட்ரானிக் மெக்கானிக் ஆர் மெக்கானிக் மிஷின் டூல் மெயின்டெனன்ஸ், ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் எலக்ட்ரிஷியன், இந்த போஸ்டிங்க்கு பே லெவல் சேம் 8, நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எஸ்எஸ்எல்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அதாவது எஸ்எஸ்எல்சி ப்ளஸ் ஐடிஐ. ஸோ ஐடிஐ தான் மெயின். டெக்னிக்கல் ட்ரேட் சர்டிஃபிகேட்டில் எலக்ட்ரிஷியன், ஸோ அந்த ட்ரேடில் வந்து அந்த ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஆஃப்செட் மிஷின் டெக்னீஷியன். ஸோ இந்த போஸ்ட்டுக்கும் பே லெவல் வந்து சேம் தான். நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்தீங்கன்னா 19 இருக்குது. ஸோ இதில் தான் வந்து நிறையா இருக்குது. இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். மினிமம் வந்து ஜென்ரல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் as prescribed in schedule to the தமிழ்நாடு ஸ்டேட் அண்ட் சபார்டினேட் சர்வீசஸ் ரூல்ஸ். ஸோ மினிமம் வந்து 10th 12th அந்த மாதிரி இருக்கணும். அது போக வந்து டிப்ளமோ இன் பிரிண்டிங் டெக்னாலஜி, இது வந்து ரொம்ப முக்கியம், அல்லது டெக்னிக்கல் ட்ரேட் சர்டிஃபிகேட் இன் லித்தோ ஆஃப்செட் மிஷின் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டியூஷன், அதாவது டிப்ளமோ இன் பிரிண்டிங் டெக்னாலஜி அல்லது ஐடிஐயில் லித்தோ ஆஃப்செட் மிஷின். ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த போஸ்டிங்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபார் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் மேக்ஸிமம் வந்து 1 year வந்து கண்டிப்பாக இருக்கணும். 1 year ப்ளஸ் 1 yearக்கு மேலே இருக்கலாம். ஐடிஐ சர்டிஃபிகேட் வச்சிருக்க கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ டிப்ளமோ இருந்தால் 1 year, ஐடிஐக்கு வந்து 3 years இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் லாங்குவேஜ் டிடிபி ஆப்ரேட்டர், இந்த போஸ்ட்டுக்கு ஒரு வேகன்சி இருக்குது. இதோட பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 12. ஸோ சேலரி வந்து 35,600 to 1,30,800 இந்த ரேஞ்சில் இருக்கும். குவாலிஃபிகேஷன் பார்த்துங்க, மினிமம் வந்துட்டு ஜென்ரல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அது போக பிசிஏ ஆர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்லது அண்டு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இது வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்புறம் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழில் வந்து டைப் ரைட்டிங் வந்து ஹையர் கிரேடில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அண்ட் டெஸ்க்டாப் பப்ளிஷிங் ஆப்ரேட்டர் சர்டிஃபிகேட், ஸோ இது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாலேஜ் இன் டெஸ்க்டாப் பப்ளிஷிங் இன் எனி 4 of the following 6 languages. ஸோ இந்த 6 languagesல எனி 4 வந்து உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்தி, மலையாளம், சான்ஸ்கிரிட், கன்னடா, தெலுங்கு அண்ட் கிராந்தம். ஸோ இந்த 6ல் வந்து 4 இதில் வந்து டெஸ்க்டாப் பப்ளிஷிங் பண்ண நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைம் கீப்பர் கிரேட் 2, இதோட பே லெவல் பார்த்தீங்கன்னா 5, சேலரி வந்து 18,200 to 67,100. இதில் வந்து 2 வேகன்சி இருக்குது. குவாலிஃபிகேஷன் வந்து எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருந்தால் போதும், வேறு எந்த எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. ஏஜ் லிமிட் பார்த்துங்க, டேட்டு வந்து July 1st 2023 இந்த டேட்டு படி கீழே இருக்க இந்த ஏஜ் லிமிட் இருக்கணும். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனியான ஏஜ் லிமிட் இருக்குது.
இப்போ ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா 32 இருக்கணும் ஓசிக்கு, பிசிக்கு வந்து 34, எம்பிசி டிஎன்சி கேண்டிடேட்ஸ்க்கு 34, எஸ்டிக்கு 37, எஸ்சி எஸ்டிக்கு 37, எஸ்சிஏக்கும் 37. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கு மட்டும் 10 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா, அதாவது 42 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் சர்வீஸ்மென்ட்க்கு அதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. மினிமம் வந்து 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் எப்படி அனுப்புறது, என்னெல்லாம் வச்சு அனுப்பணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இந்த செக்ஷனில் இருக்குது. அப்ளிகேஷன் கேன் பி நீட்லி டைப் இன் ஒயிட் பேப்பர் ஆன் ஒன் சைட் ஆஃப் த பேப்பர் இன் டபுள் லைன் ஸ்பேஸ். ஸோ இதில் இருக்க ஸ்பெக் பார்த்துங்க, இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பணும். ஸோ எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. கமிஷனரேட் ஆஃப் ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங், 110 அண்ணா சாலை, சென்னை 2. ஸோ இதான் அட்ரஸ். இதுக்கு வந்து 5:30க்குள்ளே, லாஸ்ட் டேட் வந்து 31st January 2024. ஸோ லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்ஸ் வந்து செக் பண்ணி கொஞ்சம் முன்னாடியே ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பிடுங்க. ஸோ போஸ்ட்டில் வந்து என்னெல்லாம் வச்சு அனுப்பணுன்ற அந்த லிஸ்ட் இங்கே இருக்குது, இந்த 3rd பாயிண்டில் இருக்குது. ஜெராக்ஸ் காப்பி எடுக்கணும், எடுத்து உங்களோட சைன் அதில் பண்ணி அனுப்பணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எஸ்எஸ்எல்சி, அதுக்கப்புறம் ஹெச்எஸ்சி அதாவது 12th, அதுக்கப்புறம் டெக்னிக்கல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அதாவது ஐடிஐ சர்டிஃபிகேட், டிப்ளமோ முடிச்ச கேண்டிடேட்ஸ் வந்து டிப்ளமோ சர்டிஃபிகேட், அப்புறம் முக்கியமாக வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு, செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பி. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களா அந்த சர்டிஃபிகேட், அந்த கார்டு, அதோட ஜெராக்ஸ் காப்பி. அப்புறம் வந்து டிசி. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், சில போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டாக்குமெண்ட். அதுக்கப்புறம் ரெசிடென்ஷியல் ப்ரூஃப், ஸோ உங்களோட ஓட்டர் ஐடி அல்லது ரேஷன் கார்டு அல்லது ஆதார் கார்டு, இதோட காப்பி. அதுக்கப்புறம் வந்து தமிழ் மீடியமில் நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான டாக்குமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட மார்க் கார்டு அல்லது வந்து 10th 12th நீங்கள் தமிழ் சப்ஜெக்டில் என்ன மார்க் ஆகிருக்கீங்களோ அது ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் வந்து வச்சு அனுப்பணும். ஸோ முக்கியமானது இதெல்லாம் முக்கியமானது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ மேலே நம்ம பார்த்தோம்னா இந்த மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அது வந்து தமிழ்நாடு கெசட்டரில் இருக்க மாதிரி. ஸோ மினிமம் வந்து செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் எக்ஸாமினேஷன், ஸோ அதாவது எஸ்எஸ்எல்சி அதான் வந்து மினிமம். ஸோ மினிமம் வந்து 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க சொல்லியிருக்க அந்த மற்ற குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மும் கீழே கொடுத்துட்டாங்க, இதை நீங்கள் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். இதில் வந்து இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி அதில் வந்து உங்கள் அட்டஸ்டேஷன் அதாவது சைன் பண்ணிடணும். பண்ணிவிட்டு எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அப்புறம் கேட்டுக்க டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கடைசியில் சைன் பண்ணி அதை ஒரு காப்பி எடுத்துருங்க. காப்பி எடுத்துகிட்டு அதையும் அனுப்பிடுங்க. மீது நம்ம மேலே பார்த்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ப்ராப்பராக ரெடி பண்ணி அதையும் வச்சு நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்டில் அந்த அட்ரஸ்க்கு அனுப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.